வணக்கம் நேர்களே. 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று காலை சரியாக 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில் நிதியமைச்சர் தாக்கல் செய்யக்கூடிய முழுமையான முதல் பட்ஜெட் இது என்பதன் காரணமாக ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட புதிய அரசு முதல் பட்ஜெட் என்பதன் காரணமாக எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. சாமானிய பொதுமக்கள் பார்வையிலிருந்து விலைவாசி கட்டுப்படுத்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலிருந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது. மத்திய வருவாய் பிரிவு தரப்பிலிருந்து வரி குறைப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பை அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மன்ரேகா போன்ற மத்திய அரசுடைய வேலைவாய்ப்பு திட்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதிக அளவுக்கு பயணம் செய்வோர், வேலைக்கு செல்வோர், ரயில்வே திட்டங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா, பயண திட்டங்களில் குறிப்பாக காத்திருப்போர் பட்டியல் இல்லாத ஒரு நிலை ஏற்படுமா என்ற ஒரு ஏக்கம் அவர்களிடம் இருக்கிறது. கல்வித்துறையிலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. அதே வகையில் விவசாயத்துறையில் எது போன்ற நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், அதிக அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய வகையிலான திட்டங்கள் இடம்பெறப் போகிறது என்ற வெவ்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. இது தொடர்பாக நம்முடன் விவாதிப்பதற்காகவும் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, இந்த பட்ஜெட்டில் எதெல்லாம் சாத்தியம், எதையெல்லாம் இலக்காக நிர்ணயித்து பயணப்பட போகிறார்கள் என்பது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைகிறார்கள் இந்திய பஞ்சாலை தொழில்கள் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு தாமோதரன், விவசாய சங்கத்தை சேர்ந்த திரு காவிரி தனபாலன், பட்டய கணக்காளர் திரு சுந்தர் ராமன், இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு கே.இ. ரகுநாதன், பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி. அனைவரையும் வரவேற்கலாம். வணக்கம். முதல்ல நான் புகழேந்தி கிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. இடைக்கால பட்ஜெட்ல ஒரு மேக்சிமம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும்? எலெக்ஷன் வர சில ஸ்டேட்ல வர இருக்கு. முக்கியமாக இந்த எலெக்ஷன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு உங்களுக்கு. பிஜேபி முன்பு வாங்கின இடங்களை விட கம்மியாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் மிடில் கிளாஸோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றங்கள் நிறைந்தது. ஓவரால் அப்போ மேக்ரோ எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மேக் இன் இண்டியா, பிஎல்ஐ ஸ்கீம், இப்படின்னு சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் மேக்ரோ எக்கனாமிக் ஒரு நாடு வளப்படுத்துவதற்கு வேண்டியான அடித்தளங்கள் நிறையா செய்யப்பட்டது. அடுத்த விஷயம் ஒரு காமன் மேனுடைய பார்வையில் எனக்கு என்ன, இந்த 10 ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கலை. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. நம்ம தளவாடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இது நல்லது. நிறையா டேக்ஸ் போட்டாங்க, இது எல்லாமே நம்ம நாட்டோட வளத்துக்கு போகிறது, எல்லாருமே பொறுத்துக்கிட்டான். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா எனக்கு என்ன, இந்த மிடில் கிளாஸுக்கு என்ன, இந்த அப்பர் கிளாஸ் விட்டுருவோம். அதாவது என்னை பொறுத்த மிடில் கிளாஸ்னால் நான் ஒரு கேட்டகரி 4 lakhs to 8 lakhs ஏர்ன் பண்ணுறவங்க, அவங்களுடைய பார்வையில் அவங்க தான் அதிக அளவுக்கு வரி செலுத்துவர்களாக இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட் பண்ண முடியாது, ப்ரைவேட்டுக்கு தான் போய் ஆகணும். பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட்டில் தான் போகணும். அட்லீஸ்ட் ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வேணும். அப்படிங்க போனால் இவங்க வாழ்க்கை பூரா இஎம்ஐலேயே ஓடி போயிடுது. அவங்க வாழ்க்கை அனுபவிக்கவே முடியாது. மாதம் தோறும் இஎம்ஐ கட்டுவதற்காக ஒரு போராட்டமே இவங்க பயணம். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எப்படி அவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தரப்போகிறோம், நிலையான வாழ்க்கை, இது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு பார்த்திங்கன்னா பல அம்சங்கள் இதுக்கு தொடர்பானது. ஒன்று வரி. இவர்களுக்கு இந்த மாதிரி சங்கடத்தில் சிரமப்படுறவங்களுக்கு வரி விதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஸ்டெபிலிட்டி. பார்த்திங்கன்னா காய்கறியிலிருந்து எல்லா பொருளும் அன்பிரிடிக்டபிள், ரைட். எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர், ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் 25,000 ரூபாய் தரீங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அறுவை சிகிச்சைனாவே 50,000 ரூபாய் ஆகுது. அப்போ இந்த 4 to 8 lakhs பீப்புளுக்கு இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்புலேஷன். இந்த 4 to 8 lakhs பெரிய பாப்புலேஷன். சரி, நடுத்தர வருவாய் கிட்ட வரி சலுகை கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததாக இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்துறையிலிருந்து காவிரி தனபாலன் நம்முடைய இணைகிறாரு. முதல்ல உங்ககிட்ட தான் போயிருக்கணும், நீங்கள் இணைப்பில் வர தாமதமானதுனால அவர்கிட்ட போக வேண்டியதாகிடுச்சு.
45% எம்ப்ளாய்மெண்ட் விவசாயத்திலிருந்து தான் கொடுக்கப்படுது அப்படின்றது நேற்று வந்திருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ், அக்ரிகல்ச்சர் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்ற புள்ளி விவரம் இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில்? நரேந்திர மோடி தலைமையிலான 3வது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட் இது. உங்கள் தரப்புலேருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ 11வது ஆண்டில் ஆட்சியை தக்க வச்சிருக்க நிலையில் மோடி அரசு இப்போ நிதிநிலை அறிக்கை வாசிக்க இருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புன்னு முதல்ல சொல்லிட்டீங்க. ஆனால் அதிகபட்ச எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு இப்போ அவங்க 45% சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேளாண்மை துறையின் வாயிலாக தான் இருந்துச்சு. இப்போ கூட நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால பணவீக்கம் ஏற்படுது, இளைஞர்கள் மடைமாறுறாங்க, வேற தீவிரவாதம் நோக்கி தள்ளப்படுறாங்க. அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் மீட்டெடுக்கணும்னு சொன்னால் மறுபடியும் வேளாண்மை பக்கம் தான் திரும்பணும். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னால் பீரங்கியோ அணுகுண்டோ மற்ற விஷயங்களோ அல்ல, கட்டமைப்போ அல்ல, உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் தான் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் தங்களுடைய பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசினுடைய வரி வருவாய் என்பது கிட்டத்தட்ட 90% வேளாண்மையிலிருந்து கிடைச்ச வரி வருவாய். அந்த வரி வருவாய் என்பது லாபத்தில் பங்கா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி வருவாய் அப்படியே தொழில்துறை பக்கம் திரும்பி செலவுக்கு செலவு எழுதி வருவாய் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போடுறோம், அதுக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 18% டாக்ஸை போட்டு 118 ரூபாய் எழுதி 18 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம்னு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கன்சியூமர் நுகர்வோர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பொருளை வாங்க ஒரு கடைக்கு போறேன், நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறது ஒரு செலவு. அந்த செலவு மேல ஒரு 18 ரூபாய் வரியை ஏற்றி மறுபடியும் அது அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு சொன்னா செலவுக்கு செலவு எழுதி வருவாய் காமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேளாண்மை என்பது மீட்டெடுக்கப்படணுங்கிறத விட இந்த அரசு இப்போ 2 காலகட்டம் 5 ஆண்டுகளை முடிச்சு 3வது 5 ஆண்டுல வந்திருக்கும் போது இன்னமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க விவசாயிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் முடங்கிய போது இந்திய பொருளாதாரம் கொரோனா காலகட்டத்தில் அழிந்து போகும் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 55 கோடி மக்கள் பிச்சை எடுப்பாங்க, ரோட்ல நிற்பாங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் இன்றைக்கு 140 கோடி மக்களை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்திரத்தன்மையோடு 40 நாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா ஒரு ஸ்திரத்தன்மை மிக்க நாடு, இறையாண்மை மிக்க நாடுன்னு காமிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறவர்கள் விவசாயிகள்.